அல்லேலூயா. ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வந்துருச்சு. அதனால் இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான், ஆசீர்வாதங்கள் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் சில காரியங்களை சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பர்டிகுலராக பேசுகிறார், ஹைலைட் பண்ணி பேசுகிறார்னு வச்சுக்கோங்களேன். சில வசனங்களை படிக்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தும். நான் இந்த வசனத்தை எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் வாசித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தரிசனங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒன்று தீர்க்க தரிசனத்தை நினச்சிக்கிறோம், ஒரு ப்ராபஸி நம்ம எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு. இல்லைனா தரிசனம்னா என்னென்னா, எப்பயாவது ஒரு தூதன் வந்து நமக்கு சொல்லி ஒரு விஷன் காட்டி அதான் தரிசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் நாம் தரிசனமாக வைத்திருக்கிறோம். எனக்கு தரிசனம் பார்த்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தரிசனம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு விஷன் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விஷன். பொதுவாக இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த எல்லாருக்குமே விஷன் இருக்குது. யாரையுமே ஆண்டவர் சும்மா இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே இல்லை, இருந்துட்டு போட்டோம், இந்தியாவில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இவங்க இங்கே கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்குது. அதையும் தாண்டி ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. எல்லாரையும் விடுதலை ஆக்குறார், 400 வருஷம் கழித்து விடுதலை ஆக்குகிறார். அப்போ இவங்க எல்லாரும் கொண்டு வந்து வனாந்தரத்தில் கூடாரத்தை போடுகிறார்கள். எல்லாருமே கூடாரத்தில் குடியிருக்கிறார்கள் வனாந்தரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக. ஆனால் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கட்ட சொல்கிறாரு. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு தேவையானது எல்லாமே பக்கத்தில் உள்ள கூடாரங்களில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அதை வாங்கிட்டு வா, இதை செய்யி, இப்படி செய்யி, இந்த மாதிரி கல் வையி, கோமேதகம் வையி, மாணிக்கம் வையி, அப்புறம் ஆரோனுக்கு இந்த மாதிரி சிரசு செய்யி, இந்த மரத்தினால இதை செய்யி, இப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறார். அப்புறம் கூடாரத்தை இந்த தோல்னால மூடு, இப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பர்டிகுலராக சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இது எல்லாமே போய் வாங்குவதற்கு சாத்தியம் கிடையாது, எல்லாத்தையுமே வாங்குவதற்கு சாத்தியம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ சொல்லு வருங்கிறாரு. மோசே எழுந்திருச்சு காணிக்கை கொண்டு வர சொல்கிறார், என்னென்ன கொண்டு வரணும்னு பர்டிகுலராக சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அந்த பக்கத்தில் கூடாரத்தில் இருந்த எல்லாமே ஆசாரிப்பு கூடாரத்துக்காக வந்துருச்சு. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த மொத்த கூடாரமும் அழைக்கப்பட்டது தான், எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவங்க தான் அத்தனை பேரும். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட கூடாரத்திற்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு. அதை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார், பிரித்து கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரமாக மாற்றுறார். அதே மாதிரி தான் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாரை விட்டு ஆண்டவர் தனியாக எகிப்திலிருந்து கொண்டாந்துட்டார். ஆனால் கொண்டு வந்த உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஊழியத்தில் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரிபடி, நான் சொல்லுவேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தரிசனம் உண்டு. இந்த தரிசனம் இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது. வித்தவுட் விஷன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்த எல்லா பொருளுக்கும் வேலை இருந்தது. ஒரு பொருளுக்கு கூட வேலை இல்லாமல் இல்லை. நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எது ஒன்றுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளுமே என்ன செய்வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், இதை கொஞ்சம் இருக்கட்டும், பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்பாங்க. கொஞ்சம் ஜல்லி வாங்கும் போது 2 யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்கம்பாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா அவசரத்துக்கு தேவைப்படும்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லும் போது எதையுமே எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லவே இல்லை. ஒன்று கூட எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லல. ஏப்பா நீங்கள் சாம்பல் அள்ளுற கரண்டி 2 வச்சுக்கோ, ஒரு வேளை அள்ளும் போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. அல்லது உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது 2ஆக செஞ்சு வச்சுக்கோ, ஒன்று தூக்கிட்டு போகிறீங்க, ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இன்னொன்று செஞ்சுக்கலாம் இல்லை. ஆண்டவர் சயின்ஸ் சொன்னதெல்லாம் ஒன்று தான். அந்த ஒன்றுக்கு அங்கே வேலை இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், வேறு பிரிச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைத்த அத்தனை பேருக்கும் தரிசனம் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் த காட்ஸ் ஒர்க். ஏதோ ஒன்று தான் இருக்கு. இங்கே யாருமே சும்மா கிடையாது. ஒன்று சும்மா உட்கார்ந்துருக்குன்னு சொன்னால் அது கர்த்தரால் அழைக்கப்பட்டதே கிடையாது. நான் சொல்லுவேன், ஏன்னா அப்படி ஆண்டவர் கூப்பிட மாட்டார், சும்மா கூப்பிடவே மாட்டார். கூப்பிட்டு வந்த அத்தனை பேருக்கும். இதில் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தரிசனம் இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சிக்காமே ஒரு குரூப் உட்காந்துருக்குது.
எனக்கு இருக்கு. இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறோம். பையனை சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அல்லது ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்காகன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா? என்னுடைய ஸ்கூலில் இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பையனை உள்ளே சேர்ப்பாங்களா எல்கேஜியில் அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில்? எல்லாருமே நல்லா படிக்கணும்னு தான் சேர்ப்பாங்க. அத்தனை பேருமே பாஸ் பண்ணணும் தான் சேர்ப்பாங்க. இல்லைங்க இவெல்லாம் 90 எடுக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம், இந்த பசங்களாம் ஆவரேஜாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம், நாங்கள் ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிறதுக்குன்னே சேர்த்துருக்குறோன்னு எந்த ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்களா? கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அத்தனை பேரும் பாஸ் பண்ணணும், அத்தனை பேரும் தேவைப்பட்டால் டிஸ்டிங்ஷன் வாங்கணும், அத்தனை பேர் தேவைப்பட்டால் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட வரணும். அதே மாதிரி தான் சபைக்குள்ள அத்தனை பேருமே ஒரு விஷனோடு தான் கொண்டு வரப்பட்டீர்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விஷனுங்கிறதையே தெரிஞ்சுக்க விடாமல் பிசாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதை வச்சு? வேர்ல்ட்லி காரியங்களை வச்சுக்கிட்டு அங்கே பிஸியாக்கி, அங்கே பிரச்சனைகளை கொடுத்து, அங்கே உங்களுடைய போராட்டங்களை கொடுத்து உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கிறான். நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு இங்கே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷனையே முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னத்துக்காக அழைக்கப்பட்டோம்? எது என்னுடைய அழைப்பு? எதற்காக நான் சபைக்குள்ள இருக்கிறேன்? கர்த்தர் இத்தனை கோடி மக்களில் என்னையே வேறு விரிச்சார். எதற்காக என்னை கொண்டு வந்து இப்படி சேர்த்து உட்கார வச்சு ஒரு இடத்துல செய்தி கேட்க வைக்கிறார்? நம்மளெல்லாம் எதுக்கு கேட்க வைக்கிறார்? நாங்கள் உட்காந்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 12 வருஷம் செய்தி கேட்டிருக்கிறோம். 12 வருஷம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து செய்தி கேட்டிருக்கிறோம். அது எப்படி கேட்டிருக்கிறோன்னா, ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 செய்தி 3 செய்தி, மினிமம் குறைஞ்சது 2, ஒரு ஞாயிறு ஆராதனை, ஒரு பைபிள் ஸ்டடி, அதோடு கூட இன்னொரு செய்தி, இப்படி ஒரு 12 வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் கேட்குறோம்? எது கேட்குறோம்? எது கொண்டு வரப்பட்டோம்? தெரியாது. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் சுவிசேஷம் சொன்னாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தோம், உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு போடப்பட்ட விதை ஏதோ ஒரு விஷனுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனுங்கிறதையே நான் என்ன யோசிக்கிறேன்? ஆசீர்வதிக்காக அழைக்கப்பட்டேன், ஏதோ இந்த பூமியில் நான் அப்படி இருக்காக அழைக்கப்பட்டேன், கர்த்தனுக்கு ஆண்டுக்குள்ளே வந்தேன், கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சு வீடு கட்ட வச்சு எல்லாம் என்னை படிக்க வச்சு டாக்டராக்கி இன்ஜினியர் ஆக்கி வெளிநாட்டில் வேலை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காரு. இதுதான் கர்த்தர் அழைச்ச அழைப்புனா, திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தான் இருக்கா இந்த விஷயத்தில். ஆனால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதமே வேற. அதுதான் ஆசீர்வாதம்னா, எகிப்தின் அரண்மனையிலிருந்து மோசேயை வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை மீதியான் தேசத்துக்கு. எகிப்தின் அரண்மனைக்குள்ள இருந்தே அவனை பயன்படுத்தி இருக்க முடியும் கர்த்தரால. எதற்கு எகிப்தின் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வராரு? எதுக்கு மீதியான் தேசத்துக்கு கொண்டு வராரு? உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உனக்கு ஒரு விஷன். மோசே பிறக்கும் போதே அந்த விஷன் இருக்கு. அதனாலதான் அத்தனை 1000 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போது அதுக்கு நடுவில் அந்த பிள்ளை பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது, போய் ஒரு ஆத்துல விடப்படுகிறது, அது கொண்டு போய் ஒரு அரண்மனைக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது. 40 வருஷம் பொத்தி ஆண்டவர் பாதுகாக்கிறார். எதுக்காக? there is a vision. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஈச் அண்ட் எவரிபடி, திருப்பியும் சொல்றேன், அத்தனை பேருக்கும் இருக்கு. நம்மளை என்ன சொல்லி புத்தியை மங்க வச்சிட்டாங்கன்னா, இந்த அழைப்புங்கிறது எல்லாருக்கும் வரதில்ல, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான், மற்றவங்க எல்லாம் விசுவாசியா இருந்து சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்து சாவணும்ட்டாங்க. அப்படி இல்லவே இல்லை பைபிள்ல. அழைப்பு வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். அப்படித்தானே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் இருக்குது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். அப்போ காலம் ஃபுல்லா, நான் சகோதரிகளுக்கும் சொல்றேன், காலம் ஃபுல்லா நீங்க ஒரு வேலை பார்த்து அல்லது வீட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள இருந்து முடிச்சுட்டு போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு, எல்லா தரிசனமும் இருக்கு. இங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், எல்லாருமே ஈக்குவல். அப்படி ஈக்குவலா இருக்கும்போது என்ன தரிசனம் உங்களுக்கு வச்சாரு? அதாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும்னு இங்க ஆண்டவர் சொல்லல. எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு. புரியுதா? இங்க இங்க என்ன பிரச்சனை ஆகி போகுது? தரிசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, எனக்கு ஒரு விருப்பம், அந்த தரிசனத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற வரும்போது தான் பிரச்சனையா மாறுது. ஆண்கள் செய்ய வேண்டியது சில இருக்குது, பெண்கள் செய்ய வேண்டியது சில இருக்கிறது. ஆண்களுடைய சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சில ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பெண்களுடைய சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளதான காரியங்கள் இப்போ சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில காரியங்களை சில மரம் செய்ய வேண்டியதை அந்த மரம் தான் செய்ய முடியும், மாமரம் செய்ய வேண்டியதை மாமரம் தான் செய்யும், தென்னை மரம் செய்ய வேண்டியதை தென்னை மரம் தான் செய்ய முடியும். மாமரம் நினைக்கக்கூடாது தென்னை மரம் மாதிரி நான் உயரமாக வளரணும்னு. என்னுடைய டிசைன் அப்படி. அதே மாதிரி தான் ஆண்களுக்கு ஒரு டிசைன், பெண்களுக்கு ஒரு டிசைன். ஆனால் எல்லாருக்கும் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். தென்னை மரமா மாமரமா கனி கொடுக்காவிட்டால் மரம் வேஸ்ட் தானே. அதே மாதிரி தான் சொல்றேன், சகோதரிகளுக்கும் தரிசனம் உண்டு. பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, ஒரே ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது, ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொல்லும் போது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அவங்க சொன்னாங்க, எங்க அங்கிள் இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு சமையல் வேலையை பார்த்து
அதோட சேர்த்து இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணும்போது போதும் போதும் ஆயிருது. எஸ், கரெக்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அக்செப்டட் 100%. எக்ஸ்ட்ரா வேலைகள் உங்களுக்கு இருக்கு, ஆனால் இந்த வேலைகளை பார்க்கல உங்கள் தரிசனம் பெருசு. ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாத காலம் ஒன்று கூட வரும், ஆனால் உங்கள் தரிசனம் உங்களை விட்டு போகவே போகாது. தரிசனம் தான் ஒருத்தனை வாழ வைக்கும். ஒரு டார்கெட். இப்ப பாருங்க, ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது இப்ப, அல்லது ஓட்டப்பந்தயம் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, எல்லாருக்கும் அதுல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்கள அறியாமலே ஒரு டார்கெட். யாரு? இந்த போஸ்ட்ல இருந்து ஓடுறவன், ரன்னிங் ஓடுறவன், அத்லட்டிக்கு அந்த ஒரு எண்டு 100 மீட்டர் ஓடி முடிக்கணும். அங்க ஒரு போஸ்ட் இருக்கும், அதுதான் அவன் டார்கெட். அதை பேஸ் பண்ணி தான், அதுதான் அவனை ஓட வைக்குது. அந்த இடத்தை நோக்கி நான் ஓடணும் ஓடணும் ஓடணும், அதான் அவன் விஷன். அதை ஓடி முடிக்கணும். ஃபுட்பாலுக்கு விளையாடுறவன் அவனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த எதிரணியில் இருக்கிற கோல் கீப்பரை தாண்டி நான் ஒரு கோல் போற்றணும், அதான் என் விஷன், தரிசனம். அந்த இடத்துல அதான் தரிசனம், அதுதான் ஓட வைக்கும். அந்த பாயிண்டை நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் தான் தரிசனம். பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஏதோ சும்மா ஓடுறேன், ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நோ, ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், யூ மஸ்ட் ஹேவ் தட் டார்கெட். ஆனா டார்கெட்னா இப்படி போயிடாதீங்க, இவ்வளோ ஆத்மா ரட்சிக்க பண்ணணும், இவ்வளோ பெரிய சபை கட்டணும், இவ்வளோ பேரை கொண்டணும், அது இல்லை. அது ஆண்டவர் எண்ணிக்கைக்குள்ளேயே வரல. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷனை நான் ஓடிட்டே இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஓடவே முடியுன்ற. அப்ப விஷனே தெரியலன்னா எப்படி ஓடுவீங்க? ஏன் நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போறோம் தெரியுமா? நம்முடைய டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ராங் டார்கெட். என்ன டார்கெட்? பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். என்ன டார்கெட்? சாகறதுக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும். என்ன டார்கெட்? நான் நல்லபடியா எந்த வியாதியும் இல்லாத சாகணும். இதுதான் நம்முடைய டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ நீங்க நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, அமைக்க முடியல, ஏன்னா அது ராங் டார்கெட். நீங்கள் அமைக்காவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணது ராங் டார்கெட். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ஆனால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ப்பது கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அது அல்ல நம்ம விஷன். இதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு போது ஒரு 50 வயசுக்குள்ள, 60 வயசுக்குள்ள, 40 வயசுக்குள்ள வீடை கட்டி முடிக்கும் போது, அதுக்கு ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு போதும் உட்காரும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும். அப்பாடா முடிச்சாச்சு, வீடு உட்காந்தாச்சு. ஆனா இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது ஆசையே போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை இஎம்ஐ வேற கட்டணும், இதை வேற வாங்கி தொலைச்சிட்டோம், இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது மேல நமக்கு வெறுப்பு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா we are fixing the wrong target. ஆனா உங்களுக்கு ஒரு தரிசனம், ஸ்பிரிச்சுவல் தரிசனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அது உங்களை டயர்டே ஆக்காது. அந்த தரிசனம் உங்களை என்ன செய்யாது? டயர்ட் ஆக்காது. அதை நினைக்க 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 இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும், இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும். அதுதான் பவுலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வேர்ல்டுல இல்ல, அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஹெவன்ல. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசிங்களா அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் செல்வம். நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய். அதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா வேலை செய்ய மாட்டேன். என்னுடைய டார்கெட் இது இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், இந்த வேர்ல்ட்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் தான்.